சாமி ரொம்ப நல்லா பாருங்க. பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டங்க. தம்பி, பாட்டுதான் என் உயிர். அவனை பணிவதே என் வேலை. சாமி எங்க இருந்து வரீங்க? இல்லையிலே ஆடும் நடராஜ பெருமானை தரிசித்து விட்டு இந்த கடல் மல்லையிலே அயர்ந்து நித்திரை செய்யும் தலசேன பெருமாளையும் சேவிக்க வந்தேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உலகத்தை காப்பாத்துறதை விட்டுட்டு நடராஜர் ஆடிக்கிட்டு இருக்காரு, பெருமாள் தூங்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே இப்படி இருந்தா என்னங்க அர்த்தம்? அப்பா, உன்னை போன்ற அறிவுள்ள பிள்ளைகள் வருங்கால உலகை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையோடு அங்கே ஒருவன் ஆடுகிறார், இங்கே மற்றொருவன் உறங்குகிறான். அப்படி இருக்காதுங்க. நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி? ரொம்ப ஆட்டம் போட்டுட்டோம்னா கடைசியில் அசந்து போயிடுவோம்னு நமக்கு எடுத்து காட்டுறதுக்காகத்தான் அவங்க 2 பேரும் அப்படி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சர்தார சாமி. முருகா, வேதாந்திகள் கூறும் தத்துவங்களை விட விவரமறியாத சிறு வயதில் நீ சொல்லும் விளக்கம் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. தம்பி, அந்த நீலவண்ண கண்ணனின் அருள் உனக்கு பூரணமாக கிடைக்கட்டும். சாமி, கண்ணன் சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஏன் அந்த கண்ணன் மட்டும் நீல நிறமா இருக்காரு? வானத்தை பார், அது என்ன நிறம்? நீல நிறம் தான். கடலை பார், அது என்ன நிறம்? அதுவும் நீல நிறமா தான் இருக்கு. எங்கும் எதிலும் அவனே நிறைந்திருக்கிறான் என்பதை எடுத்துக்காட்டவே கண்ணன் நீலவண்ணமாக நம் கண்களுக்கு காட்சியளிக்கிறான். சாமி, ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் எதையும் சொல்லவில்லை அப்பா, நீதான் கேள்விகளை கேட்டு என்னை சொல்ல வைக்கிறாய். அது சரி சாமி. இன்னொரு கேள்வி. என்ன? ஒரே கல்ல 2ஆ பொளந்து ஒரு பாதிய வாசப்படிக்கு வச்சு காலால மிதிச்சு நடந்து போறோம், இன்னொரு பாதிய தலையால செஞ்சு கோவில்ல வச்சு கையெடுத்து கும்பிடுறோம். ஆமாம், அப்படித்தான் செய்கிறோம். ஒரே கல்லுல ஒரு பாதி தாழ்ந்து போகுது, இன்னொரு பாதி ஒசந்து போகுதே, அது ஏன் சாமி? அப்பா, நீ வயதில் சிறியவன், கேள்வி மிக மிக பெரியது. இதற்கு பதில் சொல்ல எனக்கு வயது போதாது. போங்க சாமி, நீங்க என்ன கேலி செய்றீங்க. உண்மையாக சொல்லுகிறேன். துறவிகளும் மகான்களும் இறைவனருள் எங்கே எங்கே என்று சதா தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அது நிரந்தரமாக உன்னுள்ளே குடிகொண்டிருக்கிறது. இருக்கட்டும் சாமி, அப்படியே இருக்கட்டும். உனக்கு தாய் தந்தையர்? இல்லைங்க. ஊர்? இதே ஊருங்க. பெயர்? ராஜா. உடன் பிறந்தவர்கள்? ஒரே ஒரு தங்கச்சி. இருக்கும் இடம்? மாமா அத்தை வீட்டுல. கூட வாங்க, நான் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். ஒரேடியா காக்கா பிடிக்காதரா? பாவம், அவர் சாமியார். ஊரை சுத்தி காட்டினாலும் உனக்கு காசு கிடைக்காது. டேய், அவரு காசு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்டா. இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட எல்லாம் நல்ல பையனு பேர் சம்பாதிச்சா போதும். பேரு வந்து சோறு போடுதாடா. டேய், சாமியார் கான்னு மரியாதை சொல்றேன். பம்புக்கு வராதீங்க, பேசாம போங்கடா. என்னடா சாமி சாமி இந்த பயமுறுத்துற? போகலன்னா என்னடா செய்த? பாத்தீங்களா சாமி, இந்த பயல்க வேணும்னே என்கிட்ட பம்புக்கு வராங்க. அவர்கள் கிடக்கிறார்கள், அறிவில் குறைந்த சிறுவர்கள். யோ சாமியார, யார பார்த்து அறிவு கட்டவன் சொன்ன? உன்னைத்தான் என்று மறுமுறையும் என் வாயால் சொல்ல வேண்டுமா? எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பாக்கலாம். சொன்னா என்னடா செய்வ? அவரை சொல்ல சொல்டா பாக்கலாம். நீங்க சொல்லுங்க சாமி, நான் இந்த பயல்களை பாத்துக்கிறேன். ராஜா, துஷ்டரை கண்டால் தூர விலகு.